ஒரு ஊரில் ஒரு பெரிய காடு இருந்தது. அந்த காட்டில் ஒரு முயலும் ஒரு பச்சோந்தியும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தது. பச்சோந்தினா தெரியுமா உனக்கு? பச்சோந்தினா கேம்லியான். கேம்லியான் என்ன பண்ணும்? இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி அதோட கலரை மாற்றிக்கும். அந்த கேம்லியானும் அந்த முயலும் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே போனாலும் ஒன்றா போகும், ஒன்றாவே விளையாடும். பார்த்தா கிழங்கெல்லாம் தோண்டி தோண்டி இந்த முயல் போடும். அதை அந்த முயலும் பச்சோந்தியமா சாப்பிட்டு ரெண்டும் அந்த காட்டிலே விளையாடிட்டுருக்கும். அந்த காடு ஃபுல்லாக சுற்றி சுற்றி வரும். அதை மாதிரி இருந்தது அந்த காடு. அப்போ என்னாச்சு, ரொம்ப நாளைக்கு அந்த காட்டில் மழையே பெய்யலை. அதனால இந்த காட்டில் இருக்கிற மரம் செடி கொடி எல்லாம் காய ஆரம்பிச்சுடுது. காஞ்சி போக என்னாச்சு, தண்ணியே கிடைக்கல. காட்டில் குடிக்கிறதுக்கு கூட எந்த அனிமல்ஸுக்கும் தண்ணியே கிடைக்கல. அந்த காட்டில் இருந்த அனிமல்ஸ்லாம் என்ன பண்ணித்து, சரி இங்கே இருந்தோன்னா இன்னுமே சாக வேண்டியது தான், தண்ணி கூட கிடைக்கல, அதனால நாம் எல்லாம் வேறு காட்டுக்கு எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனிமல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வேறு காட்டுக்கு போக ஆரம்பித்தா அந்த காட்டில் இருக்கிற மிருகமே ரொம்ப கம்மியாயிடுது. அப்போ பார்த்தா இந்த முயலும் பச்சோந்தியும் கூட ஒரு நாளைக்கு, சரி தண்ணியே கிடைக்கலடா இந்த காட்டில், வா நம்ம 2 பேரும் வேணாம் வேறு ஏதாவது ஒரு காட்டுக்கு போய் அங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த முயல் ஃபஸ்ட்டு சொல்லித்து. பச்சோந்தியும் சரி வா வேற எங்கேயாவது ஒரு காட்டுக்கு போகலாம் அப்படின்னு. அதுக்கு அடுத்த நாளே பார்த்தா முயலும் பச்சோந்தியும் கிளம்பி வேறு காட்டை தேடி நடக்க ஆரம்பிச்சுது. நடந்து ஒரு 10 நாள் நடந்துருது. போகிற வழியில் என்ன கிடைக்கிறதோ அந்த கிழங்கு அந்த பழம் இதெல்லாத்தையும் பறித்து சாப்பிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருந்தது. அப்போ பார்த்தா எதிர்த்தாப்புல ஒரு குரங்கு வந்தது. உடனே முயல் சொல்லித்து, சரி நம்ம இந்த குரங்கிட்ட கேட்போம், இங்கே எங்கேயாவது நல்ல காடு இருக்கான்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்கிட்ட கேட்டுது, இங்கே ஏதாவது நல்ல காடு இருக்கா அப்படின்னு. உடனே குரங்கு நீங்கள் 2 பேரும் யார், எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்டுது. உடனே முயல் சொல்லித்து, நாங்கள் வேறு ஒரு காட்டிலேருந்து வரோம், இந்த பக்கத்தில் கிழக்கு பக்கத்தில் இருக்குது எங்களோட காடு, அந்த காட்டில் இத்தனை நாள் இருந்தோம், அங்கே மழையே பெய்யலை, 2-3 வருஷமாக மழை பெய்யாமல் இருந்து காட்டில் இருக்கிற மரம் செடி கொடி எல்லாம் காஞ்சி போக ஆரம்பித்து எங்களுக்கெல்லாம் குடிக்கிறதுக்கு கூட தண்ணியே இல்லை, அதனால் இன்னுமே இந்த காட்டில் இருந்தால் சாக வேண்டியதுதான், அதனால எல்லாம் வேறு காட்டை தேடிட்டு போகலான்னு சொல்லி எங்கள் காட்டில் இருந்த எல்லா மிருகமும் வேறு காட்டுக்கு போயிடுத்து, நாங்களும் ஏதாவது ஒரு நல்ல காட்டை தேடிட்டு போயிட்டுருக்கோம், உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது பச்சை பசேல்னு இருக்கிற மாதிரி நிறையா தண்ணியோடு இருக்கிற மாதிரி காடு ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டுது. அதுக்கு அந்த குரங்கு சொல்லிட்டு, இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் போனேன்னா எங்களோட காடு வரும், நான் அந்த காட்டில் தான் இருந்துகிட்டு இருக்கேன், இப்படியே அங்கே இங்கேயோ தாவிட்டு போவேன், கடைசியில் திரும்ப எங்கள் காட்டுக்கே போயிடுவேன், எங்கள் காடு ரொம்ப பச்சை பசேல்னு இருக்கும், எங்கள் காட்டுக்கு நடுவில் ஒரு பெரிய ரிவர் கூட ஓடுது, அதனால் எங்கள் காட்டில் தண்ணிக்கெல்லாம் ப்ராப்ளமே கிடையாது, நிறைய தண்ணி இருக்கும், அதனால் மரம் மட்டையெல்லாம் பச்சை பசேல்னு இருக்கும், நீ எங்கள் காட்டுக்கு போ, எங்கள் சிங்கராஜாட்ட போய் நீ ஏதாவது வேலை கட்டேன்னா கண்டிப்பாக அவர் ஏதாவது வேலை கொடுப்பார், நீங்களாம் அந்த காட்டிலே இருக்கலாம் அப்படின்னு. சரி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த குரங்குக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு இந்த முயலும் பச்சோந்தியும் நடந்து அந்த காட்டுக்கு வந்துச்சு. 40 கிலோமீட்டர் நடந்து இன்னொரு 2 நாள் கழித்து ரெண்டும் அந்த காட்டுக்கு சேர்ந்தது. சேர்ந்த உடனே காட்டில் முன்னாடியே பார்த்தா ஒரு பெரிய மரம் இருந்தது, ஆலமரம். அந்த மரத்துக்கு அடியில் நல்ல பெரிய சைஸில் ஒரு பொந்து இருந்தது. இந்த முயலும் பச்சோந்தியும் என்ன பண்ணிட்டு ரெண்டும் அந்த பொந்தில் போய் பார்த்துது. பார்த்தா பொந்துக்குள்ளே யாரும் இல்லை.
ஆனால் நல்லா வசதியாக இருந்தது அந்த பொந்து. உடனே அந்த முயலும் பச்சோந்தியும் சொல்லிட்டு, சரி இங்கே நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்டா, எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து நாளைக்கு காலையில் போயிட்டு இந்த காட்டுக்குள்ளே ஏதாவது வேலை கிடைக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயலும் பச்சோந்தியும் அந்த பொந்துலேயே படுத்து ரெஸ்ட் எடுத்தது. அந்த பொந்துக்குள்ளே நார் மட்டை இதெல்லாத்தையும் கொண்டு போட்டு நல்ல மெத்த மாதிரியும் பண்ணி கம்ஃபர்டபுளாக இருந்தது. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்ச உடனே இந்த முயல் சொல்லிட்டு, சரி நம்ம இன்றைக்கி போய் இந்த காட்டுக்குள்ளே போய் நம்ம வந்து வேலை தேடலாம். நான் வந்து இந்த காட்டுக்குள்ளே போய் இந்த பக்கமாக போய் நான் அந்த காட்டுக்குள்ளே வேலை தேடுறேன், நீ அந்த பக்கமாக போய் எதாவது வேலை கிடச்சிதுன்னா வேலை தேடு. சாயந்தரம் வந்து நம்ம 6 மணிக்கு இதே இந்த பொந்து இருக்கிற இடத்துக்கு வந்துடுவோம். வந்துட்டோன்னா டெய்லி நம்ம இந்த பொந்துலேயே இருக்கலாம். நம்ம போய் வேலை செஞ்சுட்டு வந்ததுக்கப்புறமா இங்கெல்லாம் நல்லா ஜாலியாக விளையாடலாம், அந்த காட்டெல்லாம் சுற்றலாம் அப்படின்னு. பச்சோந்தி சரி நான் காட்டில் போய் வேலை தேடுறதுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பச்சோந்தி இந்த பக்கமாக போயிடுச்சு. முயலும் நானும் போய் வேலை தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முயல் இன்னொரு பக்கம் போயிடுது. முயல் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பார்த்தா ஒரு இடத்துல மிச்ச அனிமல்ஸ்லாம் சேர்ந்துட்டு பூமிக்கு அடியில் இருக்கிற கிழங்கெல்லாம் தோண்டிகிட்டு இருக்கிறத பார்த்துது. பார்த்த உடனே நேராக அந்த மிருகத்திட்டெல்லாம் போய், இது மாதிரி நான் ஒரு முயல், நான் வேறு ஒரு காட்டிலேருந்து வரேங்க, எனக்கு வந்து இந்த பூமிக்கு அடியில் இருக்கிற கிழங்கெல்லாம் வந்து நான் ரொம்ப நல்லா தோண்டுவேன், தோண்டி எடுப்பேன். நான் வந்து எனக்கு அந்த வேலையை கொடுங்க, நான் வந்து டெய்லி உங்களுக்கு வந்து இந்த கிழங்கெல்லாம் தோண்டி எடுத்து தரேன். எந்த இடத்துல பூமிக்கு அடியில் கிழங்கு இருந்தாலும் சரி, நான் வந்து மோப்பம் பிடிச்சி எந்த இடத்துல நிறையா கிழங்கு இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருவேன். கண்டுபிடிச்சி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கண்டினியூஸாக நான் மட்டும் வேலை செஞ்சு நோண்டி கிழங்கெல்லாம் எடுத்து வெளியில் போடுவேன் அப்படின்னுது. உடனே மற்ற மிருகம்லாம், சரி அப்போ இன்னிலேருந்தே வந்து நீ வந்து உன்னோட வேலையை ஆரம்பிச்சிரு, நீ இப்போலேருந்தே வந்து தோண்டி எங்களுக்கு கிழங்கெல்லாம் எடுத்து போடு அப்படின்னுது. முயலும் சரின்ட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பார்த்தா தோண்டி நிறையா கிழங்கு எடுத்து போட்டுது. எல்லா அனிமல்ஸ்க்கும் முயலை ரொம்ப பிடிச்சிடுது. உடனே எப்பா இவன் என்னடா எந்த இடத்துக்கு போனாலும் மோந்து பார்க்குறான், உடனே தோண்டி எல்லா கிழங்கையும் வெளியில் எடுத்துடுறான்டா அப்படின்னு. அப்புறம் எல்லா அனிமல்ஸும் சேர்ந்து அன்றைக்கி கிழங்கெல்லாம் பிரிச்சுண்டு முயலுக்கு வந்து அது இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செஞ்சுருக்குல்ல, அதுக்காக அதோட பங்குன்னு சொல்லி நிறையா கிழங்கையும் கொடுத்து முயலை அனுப்பிச்சி வச்சுது. அப்போ வந்து எல்லா அனிமல்ஸும் சொல்லிது, நாளை காலையிலையும் வந்துரு முயல், நீ வந்து எல்லாம் தோண்டி எங்களுக்கு கிழங்கெல்லாம் எடுத்து கொடு அப்படின்னுது. ஓ கட்டாயமாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முயல் அதோட பங்கு கிழங்கு எடுத்துக்கிட்டு நேராக மரப்பொந்துக்கு வந்துடுது. அங்கே வந்து பார்த்தா பச்சோந்தி உக்காந்துருந்தது. உடனே இந்த மாதிரி எனக்கு வந்து இன்றைக்கி வந்து நான் போனேன், எனக்கு வந்து பூமிக்கு அடியிலேருந்து கிழங்கெல்லாம் தோண்டி எடுக்கிற வேலை கிடச்சிருச்சு. நான் வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் தோண்டி எடுத்தேன், என் பங்குக்கு கிழங்கெல்லாம் கூட கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க, நீ என்ன பண்ண, உனக்கு எதாவது வேலை கிடச்சிதா அப்படின்னுது. பாவம் அந்த பச்சோந்திக்கு காலையிலேருந்து அலைஞ்சது தான் மிச்சம், ஒரு வேலை கூட கிடைக்கல. ஆனால் இந்த மாதிரி நமக்கு வேலை கிடைக்கலங்கிறத வந்து இந்த முயல்கிட்ட போய் எப்படிடா சொல்கிறது அப்படின்னு நினச்சி இப்படி கொஞ்சம் யோசிச்சுட்டு சரி இப்போதைக்கு எப்படி இருந்தாலும் நமக்கு இன்னும் 1-2 நாளில் வேலை கிடச்சிரும், அதனால் வந்து இன்றைக்கே வேலை கிடச்சிருதுன்னு சும்மா சொல்லி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கும் வேலை கிடச்சிருது, இந்த மாதிரி சிங்கராஜாட்ட போய் நான் வந்து வேலை கட்டேன், சிங்கராஜா வந்து அவரோட குகை இருக்கிற இடத்துல நீ காவலுக்கு இரு அப்படின்னு சொல்லி என்னை வந்து காவல் படையில் போட்டாரு. ஸோ நான் சிங்கராஜாவோட குகை வாசலில் தான் நின்றுக்கிட்டு காவல் காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னுது. உடனே முயல் வந்து, ஓ ரொம்ப சூப்பரான வேலைடா, சூப்பர், வந்த அன்றைக்கி உனக்கும் வேலை கிடச்சிருது எனக்கும் வேலை கிடச்சிருது, இனிமேல் நம்ம ஜாலியாக இருக்கலாம், இந்த காடு வேறு சூப்பராக இருக்குது, எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்குது, ரிவர் நடுவில் வேறு இருக்குது, அதனால் வந்து தண்ணிக்கும் ப்ராப்ளம் கிடையாது, நமக்கு நிறைய தண்ணி வேறு கிடைக்கும், அதனால் இனிமேல் நம்ம ஜாலியாக அப்பப்போ விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு அந்த பச்சோந்தியை சொல்லிச்சு. ஆனால் இந்த பச்சோந்திக்கு என்னென்னா மனசுக்குள்ளே ஐயோ நமக்கு இன்னும் வேலை கிடைக்கலையே அப்படின்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் 1 நாளாச்சு 2 நாளாச்சு 3 நாள் ஆச்சு, இப்படியே நாள் ஓடிக்கிட்டு இருக்கே தவிர இந்த பச்சோந்திக்கு எந்த வேலையும் கிடைக்கல. ஆனால் அந்த முயல் மட்டும் டெய்லி காலையில் கிளம்பி ஓடிடும் வேலைக்கு, போயிட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கண்டினியூஸாக கிழங்கெல்லாம் தோண்டி எடுத்துகிட்டு சாயந்தரம் அதோட பங்கு கிழங்கு எடுத்துக்கிட்டு திரும்ப அந்த மரப்பொந்துக்கு வரும். நல்ல டயர்டாக இருக்கும்.
அதனால் வந்த உடனே கிழங்கெல்லாம் சாப்பிடும், நல்லா படுத்துட்டு தூங்கும். அடுத்து நான் கிளம்புற எழுந்திருக்கும், கொஞ்ச நேரம் விளையாடும், அதுக்கப்புறம் திரும்ப கிளம்பி வேலைக்கு போயிடும். இதே மாதிரி முயல் வந்து அந்த இடத்துல முயலும் பச்சோந்தியும் இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்படி பார்த்தா 1.5-2 மாதம் ஆயிடுச்சு. இந்த பச்சோந்திக்கு அப்பையும் வேலை கிடைக்கவே இல்லை. ஒரு நாளைக்கு இந்த முயல் வந்து அதோட தோட்டத்தில் கிழங்க நோண்டிக்கிட்டு இருக்கு. அப்போ திடீர்னு ஒரு அணில் அங்கே வந்துச்சு. வந்து, ஏன்பா முயல், உனக்கு விஷயமே தெரியாதா, அங்கே காடே பரபரன்னு இருக்குது, நீங்கள் உட்காந்து கிழங்க தோண்டிக்கிட்டு இருக்க அப்படின்னுது. உடனே முயல் வந்து, என்ன விஷயம் அப்படின்னுது. அங்கே உன் ஃப்ரெண்டு பச்சோந்தியை வந்து மரத்தில் கட்டி போட்டிருக்காங்க அப்படின்னுது. என்னது, பச்சோந்தியை கட்டி போட்டிருக்காங்களா, எதுக்கு அப்படின்னுது. அதெல்லாம் ஒன்றும் தெரியலப்பா, கட்டி போட்டிருக்காங்க, அதுதான் தெரியும் எனக்கு, வா போய் பார்க்கலாம் அப்படின்னுது. சரின்னா அந்த முயலும் அந்த அணிலும் அங்கேருந்து நேரம் அந்த பச்சோந்தியை கட்டி போட்டிருக்கிற இடத்துக்கு வருது. வந்த உடனே அங்கே சுற்றி ஒரே கூட்டம். உடனே முயல் வந்து, எதுக்கா என் ஃப்ரெண்டு பச்சோந்தி இப்படி கட்டி போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டுச்சு. கேட்டவுடனே அங்கே இருக்கிற அனிமல்ஸ்லாம், எங்கள் சாப்பாட்டை ஒருத்தன் டெய்லி திருடி தின்னுக்கிட்டு இருந்தான்னா அவனை கட்டி போடாமல் வேறு என்ன பண்ணுவோம், அதனால தான் அவனை பிடிச்சி கட்டி போட்டிருக்கோம் அப்படின்னு. உடனே, என்ன, இவன் உங்கள் சாப்பாட்டை வந்து திருடி தின்னானா அப்படின்னு. ஆமாம், டெய்லி எங்களோட சாப்பாடெல்லாம் வந்து காணா போகுது, அது எங்கே யார் எடுக்கிறாங்கன்னே தெரியாமல் இருந்தது இத்தனை நாளைக்கு. இவனுக்கு வந்து எந்த இடத்துல இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி கலரை மாற்றிக்கிறதுக்கான திறமை இருக்குல்ல, அதனால் இவன் தான் வந்து பார்த்தா டெய்லி வந்து எங்களோட உணவெல்லாம் வந்து திருடி தின்னுட்டு இருந்திருக்கான் எங்களோட சாப்பாட்டை. இன்றைக்கும் வந்து எங்கள் சாப்பாடெல்லாம் திருடி தின்றதுக்காக இவன் வந்தான். இவன் வந்து இந்த சருகுக்கெல்லாம் நடுவில் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தான். இந்த சருகு கலர்லேயே இவனும் இருந்ததுனால எங்களால் கண்டே பிடிக்க முடியல. திடீர்னு ஒரு காற்று அடிச்சுது, எல்லா சருகும் பறந்து போயிடுத்து, இவன் மட்டும் கரெக்டாக எங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டான். அதனால தான் இவனை பிடிச்சி கட்டி போட்டு வச்சுருக்கோம். இந்த சிங்கராஜாட்ட சொல்லியிருக்கோம், அவரும் வந்துக்கிட்டு இருக்காரு, வந்த உடனே இவனுக்கு என்ன தண்டனைங்கிறத அவர் சொல்லுவார் அப்படின்னு. உடனே முயல் வந்து நேராக பச்சோந்திட்டு போய், என்னடா இப்படி பண்ணிட்ட அப்படின்னுது. பச்சோந்திக்கு ஒரே அழுகையாக வந்துருச்சு. வந்த உடனே, ஆமாண்டா, தெரியாமல் நான் திருடி தின்னுட்டேன்டா, எனக்கு வந்து வேலையே கிடைக்கல 2 மாதமாக, நானும் வந்து உங்கள்கிட்ட பொய் சொல்லிட்டேன் எனக்கு வேலை கிடச்சிருச்சுன்னு, ஆனால் வந்து எனக்கு வந்து வேலையே கிடைக்கல, அதனால் வந்து நீ எடுத்துகிட்டு வர கிழங்குல வந்து எனக்கும் கொஞ்சம் கொடுன்னு கேட்குறதுக்கும் எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு, அதனால தான் வந்து எனக்கு வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு உன்கிட்ட சொல்லிவிட்டு நான் வந்து டெய்லி என்கிட்ட இருக்கிற இந்த கலர் மாற்றிக்கிறதுக்கு, என்னால் தான் வந்து எந்த இடத்துல இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நான் கலர் மாறிடுவேன்ல, அதை வச்சு நான் இப்படி திருடி தின்னுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. உடனே முயலுக்கு வந்து ரொம்ப பாவமாக போயிடுச்சு. அப்போ பார்த்தா இந்த சிங்கராஜா அங்கேருந்து வந்துச்சு. என்ன இங்கே பிரச்சனை, என்ன கூட்டம் அப்படின்னு கேட்டுச்சு. உடனே எல்லா மிருகமும், இந்த பச்சோதி தான் ராஜா எங்களோட சாப்பாடெல்லாம் டெய்லி திருடி தின்னுக்கிட்டு இருந்திருக்கான், இத்தனை நாளைக்கு வந்து எங்களோட சாப்பாடு காணும்னு நாங்கள் உங்கள்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருப்போம்ல, இவன் தான் திருடி தின்னுருக்கான், இன்றைக்கி வந்து சருகுக்கு அடியில் ஒளிஞ்சிட்டு இருந்து எங்களோட சாப்பாடை திருடி தின்ற சமயத்தில் ஒரு காற்றடிச்சதில் எல்லா சருகும் பறந்துருச்சு, அப்போ வந்து இவன் வசமாக எங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டான், நாங்கள் பிடிச்சி இப்போ கட்டி போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னுது. உடனே சிங்கராஜா வந்து நேராக இந்த பச்சோந்தி வந்து பார்த்துட்டு, ஏ பச்சோந்தி, உனக்கு வந்து கொஞ்சம் கூட வெக்கமாக இல்லை, இப்படி மற்றவங்களோட சாப்பாட்டை வந்து திருடி தின்ற அளவுக்கு நீ அவ்வளோ கேவலமாக போயிட்டியா அப்படின்னு கேட்டுது. உடனே பச்சோந்தி வந்து அப்படியே தலையை தொங்க போட்டுக்கிட்டு நின்றுட்டு இருந்துச்சு. உடனே முயல் அங்கேருந்து வந்துச்சு, சிங்கராஜா அப்படின்னு. உடனே சிங்கராஜா வந்து இப்படி திரும்பி பார்த்தது முயலை. உடனே இந்த பச்சோந்தி வந்து என் ஃப்ரெண்டு தான் சிங்கராஜா, நாங்கள் 2 பேரும் இந்த கிழக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய காட்டில் இருந்தோம், அங்கே வந்து டோட்டலாக தண்ணியே இல்லை, மழையே பெய்யலை 2-3 வருஷமாக, அதனால் மரம்லாம் காஞ்சு, மரம் செடி கொடி எல்லாம் காஞ்சு போய் எங்களுக்கும் குடிக்கிறதுக்கு தண்ணியே இல்லைன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து இந்த காட்டுக்கு வந்து பிழைக்கிறதுக்காக வந்தோம் அப்படிங்குது. ஓ ஆமாம், நீங்கள் வந்த அன்றைக்கே எனக்கு தெரியும் நீங்கள் 2 பேரும் வந்திருக்கீங்கன்ட்டு, நீ வந்து இந்த கிழங்கெல்லாம் தோண்டி எடுக்கிற வேலையில் இருக்கில்ல அப்படின்னுது. ஆமாம் சிங்கராஜா, நான் அந்த கிழங்கெல்லாம் தோண்டி எடுக்கிற வேலையில் தான் இருக்கேன் அப்படின்னுச்சு. உன்னை பற்றி நான் நல்லா கேள்விப்பட்டேன், எல்லோரும் சொன்னாங்க, நீ வந்து ரொம்ப கடின உழைப்பாளி, நீ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் விடாமல் கிழங்கெல்லாம் தோண்டி எடுக்கிற அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொன்னாங்க.
ஒரு நாள் இப்போ அனிமல்ஸ்க்கெலாம் நிறைய அனிமல்ஸ்க்கு பசியே இல்லை, எல்லாம் நல்லா வயிறு முட்டை கிழங்க சாப்பிட்டு எல்லாம் சந்தோஷமாக இருக்குது. நீ நல்ல கடின உழைப்பாளி, ஆனால் உன் ஃப்ரெண்டு என்ன இப்படி இந்த மாதிரி வந்து சாப்பாட்டை திருடி தின்ற அளவுக்கு ஏன் இவ்வளோ கேவலமாக உன்னோட ஃப்ரெண்டு இருக்கான் அப்படின்னு கேட்டுது. உடனே முயல் சொல்லிச்சு, ராஜா அவன் வந்து சாப்பாட்டை திருடி தின்னது வந்து கண்டிப்பாக தப்பு தான், ஆனால் அவனுக்கு வந்து வேலையே கிடைக்கல 2 மாதமா. அவன் பாவம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவான், அதனால தான் தெரியாமல் திருடி தின்னுட்டான் அப்படின்னு. உடனே ராஜா சொல்லிட்டு, ஆனாலும் இதை மாதிரி வந்து அவனுக்கு வந்து எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அவனோட கலரை மாற்றிக்கிறதுக்கு ஒரு திறமை இருக்குது. அந்த திறமையை வந்து அவன் வந்து இவ்வளோ கேவலமாக யூஸ் பண்ணி சாப்பாட்டை திருடுற அளவுக்கு அதை யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னுச்சு. ஆமாம் ராஜா, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். அவன் வந்து அவன்கிட்ட இருக்கிற திறமையை வந்து அவன் தப்பான வழியில் யூஸ் பண்ணியிருக்கான். அதே அவனுக்கு வந்து கரெக்டான வழியில் அவன் அதை யூஸ் பண்ணான் அப்படின்னா அவனும் வந்து நல்லா உழைச்சி சாப்பிடுவான் அப்படின்னுது. உடனே அது என்ன கரெக்டான வழியில் திறமையை யூஸ் பண்ணான்னு சொல்கிற, அது எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டுது. உடனே ராஜா, நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா தரேன். இந்த காட்டில் வந்து நிறையா வேட்டைக்காரங்க திடீர்னு வந்துடுறாங்க. அந்த வேட்டைக்காரங்கள்லாம் வந்தாங்கன்னா நம்ம காட்டில் இருக்கிற மிருகத்தெல்லாம் வந்து கொன்று தூக்கிட்டு போய்ட்றாங்க. அதேமாதிரி சர்க்கஸ்லேருந்து திடீர்னு யாராவது வராங்க, யானை, சிங்கம், புலி இதெல்லாத்தையும் பிடிச்சிட்டு போய்ட்றாங்க. அந்த மாதிரி நம்ம காட்டில் நமக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குல்ல அப்படின்னு. ஆமாம், எல்லா காட்டிலையும் இருக்கிறது தான் அது நம்ம காட்டிலையும் இருக்குது அப்படின்னு. உங்களோட ஒற்றர் படையில் வேணால் இந்த பச்சோந்திக்கு ஒரு வேலை கொடுங்க ராஜா அப்படின்னு. ஒற்றர் படையிலையா அப்படின்னு. ஆமாம் ராஜா, இந்த பச்சோந்தி இருக்கிற இடமே தெரியாது. அவன் வந்து அவனோட திறமை என்ன, இது மாதிரி வந்து எந்த இடத்துல இருக்கானோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அவனோட கலரை மாற்றிக்கிட்டுருவான். ஸோ இப்போது ஒற்றர் படையில் அவனை போட்டாச்சு அப்படின்னா அவன் வந்து இருக்கிற இடத்துல எந்த இடத்துல இருக்காங்கிறது தெரியவே தெரியாது. அவன் இந்த காட்டை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருப்பான். யாராவது வேட்டைக்காரங்க இல்லை சர்க்கஸ்காரங்க வராங்க அப்படின்னா உடனே ஓடி வந்து நமக்கெல்லாம் சொல்லிவிடுவான். ஸோ எல்லா அனிமல்ஸும் பயம் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஆமாம், அதுவும் நல்ல ஐடியா தான். இவன் இருக்கிறதே யாருக்கும் தெரியாது. கண்டிப்பாக ஒரு சர்க்கஸ்காரனாலேயோ இல்லை ஒரு வேட்டைக்காரனாலேயோ இந்த பச்சோந்தியை பார்க்கவே முடியாது. அதை மாதிரி அவன் இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த கலர்லேயே மாறி இருப்பான். நீ சொல்கிறது நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்லிட்டு பச்சோந்திட்ட, பச்சோந்தி, நீ அந்த ஒற்றன் வேலை கொடுத்தா நல்லா பண்ணுவியா அப்படின்னு. உடனே பச்சோந்தி வந்து, கண்டிப்பாக பண்ணுவேன் ராஜா. இது மாதிரி இத்தனை நாள் வந்து என்கிட்ட இருக்கிற திறமையை வந்து நான் தப்பான வழியில் யூஸ் பண்ணி திருடி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ இன்னுமே நீங்கள் எனக்கு ஒரு வேலை கொடுத்தீங்க அப்படின்னா நான் ரொம்ப நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிச்சு. சரின்னு ராஜாவும் அந்த பச்சோந்திக்கு ஒற்றன் வேலையை கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த காடு ஃபுல்லாக அந்த பச்சோந்தி சுற்றி சுற்றி வரும். ஏதாவது இடத்துல யாராவது வேட்டைக்காரன் வரான்னு சொன்னால் உடனே ஓடி வந்து எல்லா மிருகத்துக்கும் சொல்லிடும். அதுக்கப்புறமா எந்த மிருகமும் வேட்டைக்காரங்கள்ட்ட மாட்டுறதில்ல. அப்புறம் யானை, புலி, சிங்கம் இதெல்லாம் சர்க்கஸ்காரன்ட்ட மாட்டுறதில்ல. அந்த காட்டில் எல்லா மிருகமும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த முயலும் இந்த பச்சோந்தியும் கூட ரொம்ப நல்லா சந்தோஷமாக ஜாலியாக விளையாடிட்டு இருந்துச்சு. நம்மக்கிட்ட இருக்கிற திறமையை நம்ம நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தினா நல்லா இருக்கலாம். அதே கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்தினா மாட்டிக்க வேண்டியதுதான். இதான் இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிறது. கதை நல்லா இருந்துச்சா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக, உங்கள் குழந்தைங்களுக்காக இன்னும் நிறைய நல்ல நல்ல கதைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்பில் இருங்க. நன்றி, வணக்கம்.